ஹை ப்ரோட்டீன் மீல் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம இப்போ பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நான் எப்படின்னு சொல்கிறேன். பன்னீர் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக கேடை கெட்டியாக எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். மஞ்சள் பொடி, பெப்பர், சால்ட்டு போட்டு, உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும்னா கூட ஸ்பைசஸ் என்ன மசாலா பிடிக்குமோ அந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு கோட் ஆகிற மாதிரி பன்னீரில் நல்லா டிப் பண்ணி எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கேப்சிகம் என்கிட்ட 3 கலர்ஸ் இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக 3 கலர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சேம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இந்த மாதிரி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப வதங்கிட வேண்டாம், நல்லா இருக்காது. நான் என்னோடய குவான்டிட்டிக்காக 2 எக் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு பேனில் கூட போட்டு என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே பேனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் உடச்சி ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய குவான்டிட்டிக்காக ஒரு 3 பிடி அளவுக்கு நான் ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் ரைஸ் வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு ஒரு 80% 90% வேக வச்சு அதை வந்து ஈர வடிய வச்சு நல்லா காய வச்சுருங்க. நல்லா உதிர்ந்து போய் இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈரமாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நல்லா சாப்பாடு கூட நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணும்போது உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். கீழேருந்து அப்படியே மெதுவாக மேலே எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணணும். இது கூட மசாலா பார்த்திங்கன்னா நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வந்து என்னோடய காரத்துக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூட வந்து நான் வந்து பீஸா சீசனிங் இருந்துச்சு என்கிட்ட, நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீஸா சீசனிங் ப்ளஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. மெயினாக நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற மசாலா பார்த்திங்கன்னா சால்ட்டும் பெப்பரும் மட்டும்தான், வேறு எந்த ஒரு சாஸுமே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பயப்படாமல் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பன்னீர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் லன்ச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.